சரிடா சரிடா சாரிடா. ஏன்டா இது இப்படி கோச்சின்னு இருக்க? சரிடா வா தூங்கலாம். சரிடா குட் நைட். சார் என் பையன் தொலைஞ்சி 24 மணி நேரம் ஆச்சு சார். இன்னும் நீங்கள் ஒன்றும் தரலையே சார். சார் சார் என் பையன் தொலைஞ்சி போயிட்டான் சார். கொஞ்சம் சீரியஸ் எடுங்களேன் சார். இல்லைங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்களால் செய்ய முடியாது சார். எங்களே ஒருத்தர் தான் வேலை காட்டுறாரு, இல்லை நீங்கள் வேறு வேலை வைக்கிறீங்களே சார். நாங்கள் தேடின்னு தான் சார் இருக்கோம். உங்கள் பையன் இன்னும் கொஞ்சம் நாளில் கழிச்சிடுவான் சார். போலீஸ்னு ஒரு மரியாதை இருக்குது சார். அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. என் பையன் தொலைஞ்சி போயிட்டா சீக்கிரமாக கண்டுபிடிங்க சார். நீங்கள் நேர்மையான போலீஸ் தான், கொஞ்சம் கண்டுபிடிங்க சார் சீக்கிரமாக. சார் உங்கள் பையன் எங்கே கடைசியாக போனான்னு சொன்னால் தானே சார் சொல்ல முடியும் உங்களால். நீங்கள் இன்னும் பெரிய இது மாதிரி பேசினிருக்கீங்க. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் சார், அப்போ தான் சார் எங்களுக்கும் தெரியும். போலீஸ் சார், உங்களுக்கு சொல்கிறதே புரியலையா சார்? வாண்டா சார். சார் நான் அவன் கூட போவே இல்லை சார். அவன் இன்னமும் கடைசியாக கோச்சிங் சென்டர் தான் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னான் சார் கடைசியாக. அதுதான் சார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேணும்னு தெரியாது சார். கோச்சிங் சென்டர் எங்கே சார் இருக்குது? என்னவோ நகர்னு சொன்னான் சார். என்னது நகநுக நகரா? அப்போனா அவ்வளோதான் காட்டுக்கு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் உன் பையனை விட்ட? அவ்வளோதான் காட்டில் போனா திரும்பி வர்றதுக்கு வழியே இல்லையா? போயோ அவள்தான் உன் பையனே கண்டுபிடிக்க முடியாது. சார் உங்கள் கால் பூச்சியாச்சும் கேட்குறேன் சார். என் பையனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருங்க சார்.